நம்ம தெலுங்குல ரீசெண்டா ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுங்க 14. என்னடா இது 14 நம்பர் வச்சிருக்காங்க. அந்த படத்தை போய் பார்த்தாக்க ஓபன் பண்ணாலே ஹீரோ ஹீரோயின் செத்து போட்டுக்கிறாங்க. ஒன்னு வந்து ஹேங்கிங் நிக்குது, ஹீரோ வந்து படுத்து நிக்கிறான். 2 பேர் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க. ஓபன் பண்ணாலே செத்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோ யாருன்னு பார்த்தா சிஎம் பையன். இதுக்கு மேல என்ன ஸ்டோரியா இருக்கும்? இவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிட்டான்னு நம்ம நினைக்கும் போது தான் இங்க தாங்க ஸ்டார்ட் ஆகுது கதை. அதான் சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எழுதுறாரு. எல்லா ரிப்போர்ட்டர் வந்து சூசைடு தான் எழுதுறாங்க. இது ஒரு ரிப்போர்ட் மட்டும் இது எப்படி சூசைட் ஆகும்? சிஎம் பையன் எப்படி சூசைட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு சிஎம் கூட்டம் அவமானப்படுத்துறாரு. இதுல அந்த கடுப்பான ரிப்போர்ட் வந்து மர்டரா சூசைடா கண்டுபிடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு இறங்குறான். வந்து ஹீரோ வந்துட்டு எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு சிஎம் பையன்ற மாதிரி இல்லை, நார்மலான ஒருத்தன். ஏன்னா ஹீரோ வந்துட்டு போலீஸ் பார்த்தா பயந்துன்னு ஓடுறான். ஹீரோ பார்த்து ரவுடி கிட்ட அடி வாங்குறான். சிஎம் பையனை டச் பண்ண முடியுங்க. பட் இந்த படத்துல முடியும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா அப்பா வந்து ஓட்டிக்கிறான். இது இப்படியே போய் என்னடா மெயின் ஸ்டோரி ஏன்டா செத்தாங்க பார்த்தாக்கா இப்பதாங்க ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்றாங்க. ஒன்னு சேர்ந்தது ரொமான்ஸ். ஏன்னா இது ரொமான்ஸ் படமா இது? சீச்சி சீச்சின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள இருப்பா, இது ரொமான்ஸ் இல்ல, இன்னும் த்ரில்லர் அடங்கி இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஒரு 14 ஒரு பிளாட் எடுத்து கொடுக்குறான். ஹீரோ வந்துட்டு இந்த ஃப்ளோட்ல தானே செத்து போனது. ஹீரோ வந்துட்டு ஹீரோனி இவங்க 2 பேருமே இப்படியே ரொமான்ஸா போய் நிக்குது. இன்டர்வெல் வந்துச்சு. சரி இவங்க கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாட்டுல சொல்றான். ஃபர்ஸ்ட் சொன்னது என்னமோ ஹீரோனி தான் இவனுக்கு வந்து அது இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அதனால செத்து போயிட்டாங்க சொல்லிட்டு. செகண்ட் ஒருத்தன் வந்துட்டு இல்ல அவங்க அப்பா தான் ஆள் வச்சு கொன்னுட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொன்னா கிளைமேக்ஸ்ல நமக்கு ரிவ்யூ பண்றாங்க. இது இவங்கள கொன்னது, அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னது ஒரு சின்ன பையனுக்கிட்ட ஒரு போனுன்ற ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த தப்பான விஷயம் என்ன நடக்குது? அந்த ரிப்போர்ட்டர் பையன் அவனுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்குது. பட் இருந்தாலும் பசங்களா ஃபுல் பேரண்ட்ஸ் கேர்ஃபுல். பசங்கிட்ட என்ன கொடுக்கணும்னு பார்த்து இருந்துக்கோங்க. தேங்க்யூ.